தேவையில்லாம வந்து உன் வாயை கொடுத்து நைட்டு போறல. இப்ப இவருக்கு இதான் வேலை சொன்னானுங்க. அதாவது முன்னாடியே வந்துச்சு. அதாவது நீ வந்து அந்த சைல்டு ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சிருக்கேன்னா வந்து எனக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு. பட் அப்பெல்லாம் வந்துட்டு நான் வந்து அதை பிலீவ் பண்ணல. பட் நீ பண்ணிட்டு இருக்கலாம் பார்த்தா நீ வந்து இன்னும் மோசமானவா இருப்பான்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அப்படியே தோணுது. இப்போ நான் ஃபால்ஸ் அக்யூஸ் பண்ணும்போது உனக்கு எப்படி இருக்குது தெரியாத ஒரு விஷயத்தாவது நான் வந்து எஸ் 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 அப்படி சொல்ல. நான் இப்படி நான் இப்போ நான் எப்படி சொல்றேன் பாரு. ஏன்னா அதான் ஹியூமனிட்டி. நீ ஒன்று பண்றல எஸ் அது ஹியூமனிட்டி இல்லை, கேவலமா இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஃப்ளோமி ஹியர். யூடியூபர் இர்ஃபான் அண்ட் யூடியூபர் பிரியாணி மேன் இவங்க ரெண்டு பேருக்கும் என்னதான்ப்பா பிரச்சனை? ஏன் அப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க? அவர் வந்து இவரையும் இவர் வந்து அவரையும் மாற்றி மாற்றி ஏன் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன். பிரியாணி மேன் அவர் ஒரு யூடியூபர். அஃப்கோர்ஸ் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண காலத்துலேருந்து ஒரு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருப்பார் யூடியூப் மூலமாக. இர்ஃபான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், யூடியூப் ஸ்டார்ட் பண்ண காலத்துலேருந்து கோடி கணக்கில் சம்பாதிச்சிருப்பார். ரெண்டு பேருமே நல்லா படிச்சுட்டு படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாத பட்சத்தில் சோஷியல் மீடியா மூலமாக ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணி இப்போ எல்லா மக்களாகிய எல்லாருக்கும் தெரிஞ்சிட்ருக்க புகழின் உச்சத்தில் இருக்கிற ஒரு ரெண்டு யூடியூபர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பிரியாணி மேன் தான் ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, பவர் ஆஃப் மணி, பணத்துக்கு எல்லா தவறுகளையும் சரி செய்கிற பக்குவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இர்ஃபான் வந்து போன வருஷம் சொகுசு காரில் போயிட்டுருக்கும் பொழுது ஒரு லேடியை வந்து ஆக்சிடெண்ட் பண்ணி கொன்னுட்டு அந்த விஷயம் பெரிய அளவுலலாம் நியூஸ் சேனலில் வரல. அவங்க இறந்தும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இவர் எந்த ஹெல்ப்பும் பண்ணலை, இவர் மேலே எந்த கேஸுமே போடலை. அது அப்படியே முடிஞ்சிருச்சு. எல்லாத்துக்குமே காரணம் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படின்னு பிரியாணி மேன் சொல்கிறாரு. கூடவே சேர்த்து இன்னொரு அக்யூசேஷன், நிறைய ஹோட்டலில் வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்ற காரணத்தை சொல்லி இர்ஃபான் போகிறாரு. இர்ஃபானுக்கு கொடுக்குற ஸ்பெஷலாக சமைச்சு வைக்கப்பட்ட நல்ல ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அந்த ஹோட்டல் பற்றி ரிவ்யூ கொடுத்துட்டு வந்துடுறாரு. ஹோட்டலில் சாப்பாடு சூப்பராக இருக்குது, செம்ம ஸ்பைஸியாக இருக்குது, டெலிஷியஸாக இருக்குது, நீங்கள் எல்லோரும் வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பட் ஹோட்டலோட பின்னாடி என்ன மாதிரியான கண்டிஷனில் இருக்குது, க்ளீனாக இருக்கா, மக்களுக்கு நோய் வராத அளவுக்கு இருக்கா, அங்கே உள்ள ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருக்கா அப்படின்றத பற்றிலாம் இர்ஃபான் சொல்கிறது கிடையாது. இர்ஃபானுக்கு தேவையானது எல்லாமே அந்த ஹோட்டலை ப்ரமோஷன் பண்ணாருன்னா அவருக்கு ஒரு லம்ப் ஆஃப் அமௌண்ட் கிடைக்குது, அதுக்காக தான் அவர் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. மூணாவதாக ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியிலேருந்தே இருந்த ஒரு பிரச்சனை, பெண் குழந்தை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கருவிலேயே கலைச்சிருவாங்க எருக்கம்பாலெல்லாம் கொடுத்து. ஏன்னா வரதட்சணை கொடுக்க முடியாது, படிக்க வைக்க முடியாது. பெண் குழந்தைகள் ஏதாவது சின்னதாக தப்பு பண்ணால் குடும்ப மானம் போயிடும், கௌரவம் போயிடும். ஸோ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதும் என்ன குழந்தை அப்படின்னு கர்ப்பத்திலேயே தெரிஞ்சுக்கிறதும் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமா இந்தியாவில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது யூடியூபர் இர்ஃபான் மட்டும் தன்னோட வைஃபை துபாய்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு தன்னோட குழந்தை என்னவா இருக்கும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணி அதை வந்து யூடியூப்பில் ரிவைல் பண்ணியிருந்தார். ஸோ ரிவீல் பண்ணதுமே இங்கே நிறைய சர்ச்சைகள் உருவானுச்சு. எப்படி இவர் இந்த மாதிரி பண்ணலாம், வயிற்றில் இருக்க குழந்தை என்ன குழந்தைன்னு இவர் எப்படி தெரிஞ்சுக்கலாம், அது தப்பு இல்லையான்னு நிறைய பேர் கேள்வி எழுப்ப ஆரம்பித்தாங்க. சில பேர் அவரோட குழந்தை இந்தியாவில் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு துபாயில் தானே போய் அதை பண்ணிக்கிட்டாரு, அவரோட குழந்தை ஏன் நீங்கள் எல்லாரும் அவர் மேலே வன்மத்தை கக்குறீங்க, அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய சம்பாதிக்கிறாரு, புகழோட உச்சத்தில் இருக்காருன்னு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. கடைசியில் இர்ஃபான் அவங்களுக்கு சொன்ன மாதிரியே ஒரு பேபி கேர்ளும் பிறந்துட்டாங்க. ஸோ இதை பற்றியுமே வந்து யூடியூபர் பிரியாணி மேன் வந்து பேசியிருந்தாங்க. அதுக்கு ரிப்ளை பண்ணுற விதமாக நம்ம இர்ஃபான் அடித்து துவம்சம் பண்ணுற மாதிரி ரிப்ளை கொடுத்துருந்தாரு. உனக்கு என்ன, நீ உன் வேலையை பாரு, அடுத்தவங்க பர்சனல் விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது, உனக்கு வந்து நான் சம்பாதிக்கிறேன், நான் புகழோட உச்சியில் இருக்கேன்றது தான் உனக்கு பிரச்சனையாக இருக்குது, நீ ஒரு கேவலமானவன், நீ ஒரு க்ளவுன்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இர்ஃபானை வந்து ஃபுட் ரிவ்யூவராக தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த மனுஷன் என்ன எப்படி கோவப்படுவாரா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ இதான் இங்கே ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. இங்கே இர்ஃபான் சரியா பிரியாணி மேன் சரியா அப்படின்ற குவெஸ்டினுக்கு பதிலாக இர்ஃபான் அப்பப்போ தப்பு பண்ணும் பொழுதெல்லாம் கேட்காத பிரியாணி மேன், ஃபர்ஸ்ட் ஆக்சிடெண்ட் 1 இயருக்கு முன்னாடி நடந்தது, ஃபுட் ரிவ்யூ சம்மந்தப்பட்ட இஷ்யூ ஒரு 8 மந்த்ஸ்க்கு முன்னாடி நடந்தது, இப்போது அவங்களுக்கு ஜெண்டர் விஷயமான ப்ராப்ளம்ஸ் இப்போ ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நடந்தது. அப்பப்போலாம் கேட்காம இருந்த பிரியாணி மேன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ ஏன் அவர் பேசிகிட்டு இருக்காரு, அப்போது ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறாரா அப்படின்னு
பிரியாணி மேன் மேலேயும் சில பேர் தன்னோட குற்றச்சாட்டுகளை வைக்கத்தான் செய்கிறாங்க. அட் த சேம் டைம் ஒரு நல்லா படித்து நிறைய சம்பாதிக்கிற, யூடியூப் மூலமாக நிறைய ஏர்ன் பண்ணுற யூடியூபர் இர்ஃபான் பிரியாணி மேன் அவங்களுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணுற விதமாக தன்னோட கருத்துக்களை நிறைய பீப் சவுண்ட் போட்டு தன்னையே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி கேவலமாக அவரை திட்டியிருந்ததும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறோம், நம்மளை யாராவது திட்டினாங்கன்னா நம்மளுக்கு கோபம் அதிகமாக தான் வரும். பட் நம்ம இருக்கிறது சோஷியல் மீடியா, சபை நாகரிகம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றத பற்றி தான் நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏன் இர்ஃபான் 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் இவரை பற்றி என்ன நினைப்பாங்கன்றதை பற்றிலாம் யோசிக்காமல் ரொம்ப ஈஸியாக அந்த பிரியாணி மேனுக்கு ரிப்ளை பண்ணுற விதமாக மோசமான விஷயங்களை மோசமான விதமாக தன்னை ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டாரு இந்த வீடியோவில் அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் முன்வைக்கப்பட்டுட்ருக்கு. இவங்க 2 பேரில் யார் பண்ணது தப்பு அப்படின்றத பற்றி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் ஒரு யூடியூபராக இருக்கீங்கன்னா என்ன ஆசைக்காக, என்ன ஒரு கனவுக்காக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்.